Hi, hello guys, welcome back. This is David Sharmi. So it's Sunday morning. இன்னைக்கோட ஃபுல் vlog வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ மார்னிங்கே நாங்கள் எழுந்து டீ குடிச்சிட்டு அண்ட் தென் வந்துட்டு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆஸ் யூ ஆல் நோ நாங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ க்ளீனிங் வேலை தான் போயிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு பழைய பொருளாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேன் வந்திருக்கு. அதை பார்க்க போகலாம். வேன் வந்து வெளியே வந்துருச்சு. அப்பாவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ முக்கால்வாசி எல்லா குப்பையுமே நாங்கள் எடுத்து போட்டுட்டோம். பிளாஸ்டிக், அலுமினியம், ஸ்டீல் எல்லாமே. சைடில் பார்த்திங்கன்னா அம்மா வந்து இந்த சிமெண்ட் வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ண டஸ்ட்டெல்லாம் வந்து சும்மா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃப்ரண்ட் வந்து வீடு இப்படி தான் இருக்கும். அதே அம்மா மார்னிங்க்கு இட்லியும் நிலக்கடலை சட்னி வச்சுருந்தாங்க. எல்லாருமா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம். ஆக்சுவலாக இப்போ வந்து டைம் வந்து 10:45. ஸோ இப்போ தான் நாங்கள் மார்க்கெட்டே கிளம்ப போகிறோம். எப்பயுமே யூஸ்வலாக எவ்ரி சண்டே வந்து நாங்கள் 7 o'clock கிளம்பிடுவோம். ஸோ இப்போ நிறைய வேலை இருந்ததுனால நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். நாங்கள் என்னென்ன வாங்குகிறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ணா சில ஆச்சரிக்கு திங்ஸ் வாங்க கிளம்பிட்டா. நானும் அப்பாவும் வழக்கம் போல் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம். சரியான வெயில். ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணி வந்தது வந்துட்டு உழவர் சந்தையும் ஃபிஷ் மார்க்கெட் தான். ஸோ ஆல்மோஸ்ட் டைம் வந்துட்டு 11 ஆகிடுச்சு. இப்போ இருக்கா இல்லையானே தெரியல. நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம். நாங்கள் கடல்லாம் இருக்காது அப்படின்னு நினச்சி தான் போனோம். ஸோ லாஸ்ட்டாக போனதுனால பொருள் எல்லாமே பார்த்து நல்லா நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் நிறையவே. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக இது எங்களுக்கு நடந்துச்சு. போகிற வழியெல்லாம் எங்கள் அப்பா கடை இருக்காதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் ஃபைனலாக வந்து கடை இருந்தது. நாங்கள் எல்லாமே வாங்கிட்டோம். எத்தனை பேருக்கு இந்த சண்டே மார்க்கெட் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து வீட்டில் என்ன திங்ஸ் வாங்கணுன்னாலும் நான் தான் போய் எல்லா பொருளையும் வாங்கிட்டு வருவேன். யார் வெளியே போனாலும் வா கிளம்பலான்னு என்னை தான் கூப்பிட்டுட்டு போவாங்க. ஸோ எல்லா திங்ஸும் பார்த்து எங்கள் வீட்டுக்கு நான் வாங்குறதுல ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் பேக்கை தூக்க முடியாமல் நானும் அப்பாவும் தூக்கிட்டு போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறமா சரி இது முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஃபிஷ் மார்க்கெட் போனோம். ஃபிஷ்ஷும் வந்து கொஞ்சம் நிறைய காலியாக தான் இருந்தது. நாங்கள் எறாவும் வவ்வாவும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இப்போ அகெயின் வந்துட்டு நாங்கள் குடியாத்தம் கிளம்பிட்டோம். பிகாஸ் வந்துட்டு நாங்கள் ப்ரௌசிங் சென்டர் போக போகிறோம். ஏன்னா வந்துட்டு எங்கள் அண்ணாக்கு வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக ஸோ அப்ளை பண்ண போகிறோம் இன்றைக்கி தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்றதை வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நிறைய ப்ரௌசிங் சென்டர் வந்து சண்டேன்றதுனால க்ளோஸ் ஆகிருந்தது. ஸோ ஒரு 4 ஷாப் கிட்ட நாங்கள் தேடினோம். ஃபைனலாக ஒரு கடையில் போய் கேட்டால் 3000 கேட்டாங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு. பக்கத்து கடையில் கேட்டால் 1700 தான் சொன்னாங்க. நானுமே 1500க்கு தான் 1.5 year பிஃபோர் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப தாகமாக இருக்குன்னு சொல்லி நானும் எங்கள் அண்ணாவும் கரும்பு ஜூஸ் குடிக்க போயிட்டோம். நாங்கள் அங்கேயே கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கோ 2 பார்சல் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சரியான வெயில் இன்னைக்கு. ஆக்சுவலாக இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன? இன்னைக்கு வந்துட்டு எல்லாமே எங்கள் அம்மா தான் சமைச்சாங்க. நான் 2 பொருள் தான் சமைக்க போகிறேன். என்னென்னா, ஒன்று எறா வந்து நான் தொக்கு வைக்க போகிறேன். நான் தான் க்ளீன் பண்ணேன். ஸோ எறா தொக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மீன் வந்து வறுக்க போகிறேன். தவா ஃப்ரை பண்ண போகிறேன். எப்பயுமே நாங்கள் வந்து ஆயிலில் தான் போட்டு எடுப்போம். ஆனால் இந்த டைம் வந்து நானாக ஃப்ரை பண்ணலாம் தவால அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு நான் வந்து எறா தொக்கு செஞ்சுட்ருக்கேன். சில பேர் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது வந்து சீ ஃபுட்க்கு எதுக்கும் ஆட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் ஆட் பண்ணுவேன். நீ ஒரு லூசு. நான் வந்து கண்டுபிடிக்கிறேன் என்னென்ன போட்டா எப்படி டெஸ்டிங்க்கு நாங்க அப்படி சொல்லிட்டு. இல்ல நான் வந்து இப்போ வந்து நான்வெஜ் சாப்பிட்றதே கிடையாது. பட் இவங்களுக்காக என்னோட ஃபேமிலிக்காக நான் குக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட தியாகத்தை நீங்களே பாருங்க எப்படி. ஆக்சுவலாக நான் வந்து கல்லுப்பு தான் போடுறேன். எல்லா சமையலுக்கும் நான் கல்லுப்பு தான் போடுவேன். 10ல் லாஸ்டானா தான் நான் வந்து சால்ட் போடுவேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எறா தொக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு நல்ல பழுத்த தக்காளி எடுத்தீங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் காய் வாட்டத்தில் இருக்கிறது எடுக்காதீங்க. அம்மா சொல்றா. இன்னைக்கு நான் மார்க்கெட்லேருந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்ப்போமா? வாடா இங்கேருந்து பார்க்கலாம். தக்காளி, மஞ்சள் பூசணி, கோவக்காய், பச்சை மிளகாய், அவரைக்காய், பாவக்காய், கத்திரிக்காய், கொத்தவரைக்காய், முள்ளங்கி, பூண்டு, வாழைக்காய், பல்லாரி வெங்காயம், சிவப்பு வெங்காயம். இது முதல் டைம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். சமைச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது பார்க்கலாம். அப்புறமா பச்சை கடலை வேக வச்சு சாப்பிட்றதுக்கு, எல்லாரும் சாப்பிட்டுட்டு பிறகு ஜூஸ் போடுறதுக்கு மஸ்க் மேலான். எல்லாரும் வாங்க சமைக்கலாம். என்னடா பண்ணின்னு இருக்கிறோமோ?
எல்லாருக்கும் நான்வெஜ் சாப்பிட்றாங்க, ஆனால் நான் வந்துட்டு வெஜ்ஜு. ஸோ அதனால நான் வெஜ்ஜுக்கு வந்து கோவக்காய் ஃப்ரை. இது சிம்பிள், எண்ணெய், கடுகு, கோவக்காய், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு தயிர் சாதம் ரசத்தோடு வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறேன். சாப்பிட்டு முடிக்கவே கிட்டத்தட்ட 4 o'clock ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 டேஸாக நாங்கள் துணியே துவைக்காமல் வச்சுருந்தோம். ஸோ எல்லாமே வாஷிங் மிஷினில் போட்டுட்டு ஒரு 5 times கிட்ட நான் போட்டேன் இன்றைக்கி மட்டுமே. ஸோ அதை போட்டு முடிச்சுட்டு ஒவ்வொன்றா போட்டுட்டு வேறு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். துணியெல்லாம் வந்துட்டு மடித்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு டைம் போட்டுட்டு. ஸோ நான் ஒரு 3rd time இருக்கும்னு நினைக்கிறேன். இது 3rd time போயிட்டு எல்லா துணியும் எடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு டைம் போட்டுட்டு காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போயிட்டு. ஸோ இந்த ஷார்ட் கேப்பில் வந்து என்னை பற்றி நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து வெள்ளூர் பொண்ணு, பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வெள்ளூர் தான். இந்த யூடியூப் ஆசை வந்து எனக்கு 9th standard படிக்கும் போது இருந்தே இருக்குது. ஆனால் அப்போ வந்துட்டு கொஞ்சம் ஸ்டடீஸு, என்கிட்ட ஃபோன் கிடையாது, அம்மாது அப்பாது மட்டும்தான் இருக்கும். ஸோ அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் பயமாகவே இருந்தது. இப்போது வந்துட்டு என்னோடய ஃபேமிலி சப்போர்ட்டால் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னு கற்றுக்கிட்டு ரொம்ப வந்து எங்கள் அம்மா தான் வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டலாக வந்துட்டு 9 years கழிச்சு ஒரு வழியாக நான் வந்துட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார்டிங் ரொம்ப பயமாக இருந்தது. கமெண்ட்ஸ் பார்த்து இல்லைனா வந்து வீடியோஸ் எப்படி போகுமோ எல்லா பயமும் எனக்கும் இருந்தது தான். ஸோ அம்மா வந்துட்டு சொன்னாங்க, எதுவுமே கேர் பண்ணாமல் நீ பாட்டுக்கு போடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து 7 members ஆக்சுவலாக. அவங்க இல்லாமல் நான் இங்கே இல்லைன்னு தான் நான் சொல்வேன். எல்லா இடத்துலையும் எங்கெங்கே நான் கஷ்டப்படுறனோ அங்கெல்லாம் வந்து நின்றுவாங்க யாராச்சும் ஒருத்தர். ஸோ எனக்கு வந்து சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிற இடத்துல என்னை எங்கேயுமே என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் வச்சதே இல்லை. வீட்டில் வந்துட்டு நான் சுட்டி பொண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். கடகடன்னு எல்லா வேலையும் செய்வேன், சும்மா ஃபன் பண்ணிகிட்டே இருப்பேன், எதனா ஒன்று பேசிகிட்டே இருப்பேன். ஸோ நான் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டால் ரொம்ப லோன்லியாக இருப்பேன். நான் வந்துட்டு யார்கிட்டையும் எதுவும் பேசிக்க மாட்டேன். ஸோ ரொம்ப தனிமையிலே இருந்து நான் இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ தனிமையாக இருக்கணும், மொத்தமாக போய் என் வீட்டில் தான் ஃபன் பண்ணி ஜாலியாக சிரித்து பேசி நான் கொண்டாடிட்டு வருவேன். ஸோ எனக்கு அந்த 2 daysன்றது எனக்கு ஒரு திவாலி பொங்கல் மாதிரி எங்கள் வீட்டுக்கு போகிறது. வீட்டுக்கு அடிக்ட் ஆகிட்டேன். ஸோ ஈவினிங்கே ஆகிடுச்சு. நாங்கள் ஆல்ரெடி வந்து 42 inch டிவி போட்டிருந்தோம். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு 50 inch போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நாங்கள் வந்துட்டு மேலே ரூமில் வச்சுருந்தோம் இந்த டிவி. ஸோ அதை தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு. ஃபைனலி இப்போ டைம் வந்து 6:15. நான் எல்லாம் என்னோடய வார்ட்ரோப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஃபேமிலியாக வெளியே கிளம்புறோம். ஸோ எங்கே கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் வாங்குறதுக்காக. நாங்கள் வந்து போட்டு 1 yearக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ பெயிண்ட்லாம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒரு ஸ்டவ் மாற்றிடலாம், அது கொஞ்சம் டேமேஜாக இருந்தது. ஸோ இப்போ மாற்றலாம், அதனால் இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ வெளியே போய் என்னென்ன வாங்குகிறோன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அம்மா சொல்லுமா, எங்கே கிளம்ப போகிறோம்? ஸ்டவ் வாங்க போகிறோம். ஒரு ஹாய் சொல்லு வியூவர்ஸ்க்கு. ஹாய். என்னென்ன வாங்குறோம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஓகே பாய். தினியா ஹாய் சொல்லு. ஹாய். எங்கே கிளம்புறோம்? முடியாத்தம். டைம் வந்து 7 ஆயிடுச்சு. ஏன் வந்து லேட்னா, நாங்கள் வந்துட்டு கிளம்பும் போது எங்கள் அண்ணாவோட பைக் வந்து கொஞ்சம் மக்கர் பண்ணிடுச்சு. ஃபைனலாக வந்து ஷாப்க்கு ரீச் ஆகிட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப வெரைட்டி எல்லாம் இல்லை, கொஞ்சம் மினிமமாக தான் இருந்தது. ஸோ இதுலேயே என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நாங்கள் வந்து ஃபேமிலியாக வேறு இருந்தோம். ஸோ இதை விட்டால் எங்கள் அண்ணாவும் 1 month கழிச்சு தான் வருவாங்க, நானும் நெக்ஸ்ட் வீக் தான் போவேன். அந்த மாதிரி இருந்தவே நாங்கள் வந்து ப்ரீத்தியில் வந்து ஒரு 3 burner இருக்கிற ஸ்டவ் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ப்ரீத்தி பிராண்டில் வந்து அழகான கேஸ் ஸ்டவ் வந்து நாங்கள் வாங்கியாச்சு. ஸோ இப்போ வந்து ஃபேமிலியாக நாங்கள் வந்து டீ குடிக்க போகிறோம். நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த டீ வந்து அப்படி எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஒரே சிரிப்பாக இருந்தது. ஃபைனலாக ஒரு 7:45க்கு வந்து டிவி வந்து அப்பாவும் அண்ணாவும் ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து டைம் வந்து 8 o'clock ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாருக்கும் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். எனக்கு வந்து முட்டை ஆம்லேட் மட்டும் போட்டு சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே சூப்பராக சாப்பிட்டாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு இதுதாங்க ஹாப்பியாக இருக்குது. நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், பட் ஆனால் வந்துட்டு சாப்பிட்றவங்களுக்கு நல்லா குக் பண்ணி தரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஏதாச்சும் ஒன்று வீட்டில் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இதை முடிச்சுட்டு எனக்கு வந்து அழகாக ஒரு ஆம்லேட் ஊற்றிக்கிட்டேன், 2 முட்டை போட்டு. ஸோ இதில் எதுவுமே போடல,
அந்த வெள்ளை கலரில் இருக்க வெங்காயம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். கொஞ்சம் டேஸ்ட் வந்து கம்மியாக தாங்க இருந்தது. நம்ம வந்து ரெட் வெங்காயம் மாதிரியெல்லாம் இல்லவே இல்லை. ஸோ ஒயிட் ஆனியன் வந்து டேஸ்ட் கொஞ்சம் கம்மி தான். ஸோ ஆனியன், பச்சை மிளகாய், உப்பு, முட்டை 2 இதை மட்டும்தான் போட்டு ஆம்லேட் போட்டுக்கிட்டேன். ஃபைனலாக எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்ட உடனே நானுமே சாப்பிட்டுட்டு வெசில் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து அம்மா வந்து வேர்க்கடலை வறுத்துட்ருக்காங்க. ஏன்னா நான் 3 o'clock கிளம்புற ஆளுன்னு சொல்லிட்டு காலையிலே எழுந்து அம்மா வந்து லஞ்ச்லாம் பேக் பண்ணோம். ஸோ கீரை பொரியல், மொச்சக்காய், கத்திரிக்காய், காரக்குழம்பு. ஸோ அதனால தான் வேர்க்கடலை வறுத்துட்ருக்காங்க அம்மா. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன். ஹாஸ்டலர்ஸ், தூரமாக வேலை பார்க்குறவங்கெல்லாம் வந்து கெட்டிலில் நீங்கள் ஏதாவது வேக வச்சு சாப்பிடுங்க. பச்சை பயிறு இல்லை மூக்கடலை அதுவே வேக வச்சு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. டெய்லி அதுவேவா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லா பயிர் வகையும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ, இந்த மாதிரி நிலக்கடலை, அப்புறம் பச்சை பட்டாணி, மூக்கடலை, அப்புறம் கிட்னி பீன்ஸு, அப்புறம் வந்துட்டு என்ன இருக்கோ சென்னா, அது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நைட்டு ஊற வச்சு மார்னிங் வந்து நீங்கள் கெட்டிலில் வேக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாஸ்டலுக்கு அதையும் பேக் பண்ணிவிட்டு நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட போகிறேன்னு சொல்லிட்டு நான் நைட்டே எடுத்து வைக்கிறது வழக்கம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நானும் அம்மாவும் படுத்து தூங்கிட்டோம். டட்டா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.